ஸ்கந்த புராணம் தொடர்கிறது. வாயிலை காக்கும் வேலைக்காரர்களான பூதகணங்கள் தன்னை இடித்து காட்டுவது போல பேசியது கண்டு தட்சன் பொறுக்க முடியாத கோபத்தை அடைந்தான். உள்ளே சென்று மகளை பார்க்கவோ பேசவோ அவனுக்கு மனம் வரவே இல்லை. மனம் குமுறியவனாய் பூதகணங்களை பார்த்து, அடே, என்னை யார் என்று உணராது பேசிவிட்டீர்கள். நீங்கள் போற்றும் சிவன் யார்? எனக்கு மருமகன். அவன் அல்லவா எனக்கு மரியாதை தந்து என்னை வணங்க வேண்டும். நான் அவன் முன் சென்று தொழுது நிற்பதா? நீங்கள் இவ்வாறு பேசவில்லை. அந்த சிவன் இவ்வாறு உங்களை பேச செய்திருக்கிறான். என்னை அவமானப்படுத்தும் விதமாக இங்கே உங்களை கொண்டு நிறுத்தி செய்த அவனை இனி எவ்வரும் வந்து வணங்காமலும் துதிக்காமலும் புகழாமலும் இகழும்படியும் செய்கிறேன் பார் என்று சொல்லிவிட்டு வேகமாக திரும்பிவிட்டான். அரண்மனையை அடைந்ததும் தட்சன் தேவர்கள் அனைவரையும் தன் இருப்பிடம் வருமாறு அழைத்தான். தேவர்களே, கைலாயம் சென்றும் மகளையும் மருமகனையும் கண்டால் எங்களிடையே ஏற்பட்ட பிளவு மறைந்துவிடும் என்று சொன்னீர்களே, கைலாயம் சென்ற எனக்கு எத்தகைய வரவேற்பு கிடைத்தது தெரியுமா? பூதகணங்களை கொண்டு என்னை உள்ளே நுழைய விடாது தடுத்து விட்டார் நீ ஈசன். அது மட்டுமா, அந்த பூதகணங்கள் என்னை எவ்வாறெல்லாம் இகழ்ந்து பேசினர் தெரியுமா? அவற்றை கூறவே நான் கூசுகிறது. என் மகளும் அவனோடு சேர்ந்து விட்டாள். என்னைத்தான் குறை சொல்லிக் கொள்ள வேண்டும். என் அந்தஸ்தை மறந்து அவர்களை காணச் சென்றேன் அல்லவா? வேண்டும். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். என்னை மதியாத சிவனை இன்று முதல் நீங்கள் யாரும் மதிக்க வேண்டாம். அவனை போற்றி துதிக்கவோ வணங்கவோ கூடாது. என் ஆணையை மீறி நடப்பவர்கள் கொடிய தண்டனைகளுக்கு உள்ளாவார்கள் என்றான். தேவர்கள் என்ன செய்வார்கள்? அவனுக்கு பயந்து மௌனமாக அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டார்கள். சிறிது காலம் சென்றது. தட்சனுக்கும் பயந்து தேவர்கள் சிவபெருமானை வணங்காமலும் துதிக்காமலும் இருந்தார்கள். அந்த சமயத்தில் நான்முகன் ஒரு யாகம் செய்ய விரும்பினார். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து விஷ்ணுவும் இந்திராதி தேவர்களும் யாகத்துக்கு வந்திருந்து நடத்தி வைத்து அவிர்வாகம் பெற்று செல்லுமாறு அழைப்பு விடுத்தார். யாகத்திலே முறைப்படி சிவபெருமானுக்கும் அவிர்வாகம் அளிக்கப்பட வேண்டும். தட்சன் அதற்கு சம்மதிக்க மாட்டான் என்பதை நினைத்த போது முதலில் பிரம்மன் சிறிது தயங்கினார். ஆயினும் அடுத்த க்ஷணமே மனத்தை திடப்படுத்தி கொண்டார். என்ன நேரிடனும் யாகத்திலே சிவனுக்கு அவிர்வாகம் தருவது என்று உறுதி கொண்டார். யாகத்திற்கு ஈசனை வருமாறு அழைக்க பிரம்மன் கைலாயம் சென்றார். தம்மை வணங்கி துதித்த நான்முகனை வரவேற்று இங்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டார் இறைவன். பிரபு, யாகம் ஒன்று செய்ய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த யாகத்திலே தாங்கள் எழுந்தருளி முடித்து வைக்க வேண்டும் என்றார் பிரம்மன். இறைவன் புன்முறுவல் பூத்து தம்முடைய வடிவம் கொண்ட நந்தி யாகத்துக்கு வருவார் என்று அருள் புரிந்தார். மேருமலையில் உள்ள மனோவதி என்ற பட்டணத்திலே பிரம்மன் யாகத்தை தொடங்கினார். யாகத்திற்கு வந்து இருந்து நடத்தி வைக்குமாறு அவர் தட்சனையும் அழைத்திருந்தார். பிரம்ம யாகத்திலே கலந்து கொள்ளும் முன்பு விஷ்ணுவும் இந்திரன் முதலான தேவர்களும் தட்சன் இருக்கும் இடம் வந்து யாகத்திலே தங்களுக்கு அழைப்பு வந்திருப்பதை தெரிவித்தனர். யாகத்திலே சிவனுக்கு அவிர்வாகம் அளிக்க வேண்டும் என்ற நியதி இருப்பதால் அந்த யாகத்திலே தாங்கள் கலந்து கொள்வதால் தட்சனுடைய அதிருப்திக்கு உள்ளாக நேரிடும் என்று அவர்கள் தட்சனுடைய அபிப்பிராயம் அறிய வந்திருந்தார்கள். அவர்களை கண்டதும் தட்சன் அன்புடன் வரவேற்று தன்னையும் பிரம்மன் அழைத்திருப்பதாக கூறி அவர்களுடன் புறப்பட்டான். யாகசாலையில் பிரம்மன் எல்லோரையும் முகமலர்ச்சியோடு வரவேற்று அவரவர்களுக்கு உரிய ஆசனங்களில் அமரச் செய்து கௌரவித்தார். தட்சனுக்கு ஆசிகள் பல கூறி அவனை தமக்கு பக்கத்திலே ஒரு ஆசனத்தில் அமரச் செய்தார். யாகம் தொடங்கி இருக்கையில் கைலாயத்திலிருந்து நந்தி தேவர் பூதகணங்கள் புடைசூழ வந்து சேர்ந்தார். நான்முகன் வாயிலுக்கு சென்று அவர்களை வரவேற்று அழைத்து வந்து ஆசனம் அளித்து அமரச் செய்தார். பிரம்மனுக்கு சொல்லியிருந்தது போல சிவபெருமான் நந்தி தேவரை யாகத்துக்கு சென்று தம்முடைய பங்கான அவிர்வாகத்தை பெற்று வருமாறு கூறியிருந்தார். நந்தி தேவர் பூதகணங்கள் புடைசூழ வந்ததும் பிரம்மன் எழுந்து சென்று அவர்களை வரவேற்று உபசரித்து ஆசனங்களில் அமர்த்தியது கண்டு தட்சன் சினமடைந்தான். நந்திதேவரை சுட்டிக்காட்டி ஏதேதோ சொல்லி ஏளனமாக சிரித்தான். அத்துடன் நிற்காமல் சபையில் இருந்தவர்களை பார்த்து மேலும் சொன்னான்.
விஷ்ணுவும் இந்திரன் முதலான தேவர்களும் ஞானத்தில் சிறந்த முனிவர்களும் திருமகள் முதலான தெய்வ மகளிரும் கூடியிருக்கின்ற இந்த சபையிலே நஞ்சை உண்டு சுடலையிலே கூத்தாடும் சிவனுக்கு ஏவல் செய்யும் நந்தியும் பூதகணங்களுமா வந்திருப்பது என்று கேட்ட தட்சன் பிரம்மனை பார்த்து, தந்தையே, காவல் பணிபுரியும் நந்தியை யாகத்துக்கு வருமாறு அழைத்தது தாங்கள் தானா? யாகம் செய்யப்போவது பற்றி சிவனிடம் தெரிவித்து அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட நந்தியை வரவேற்று எனக்கு சமமாக சபையிலே உட்காரச் செய்ய மனம் துணிந்தீர்களே, இது சரியா? நான் சொல்லியிருப்பதற்கு மாறுபட்டு நடந்து கொண்டு எனக்கு ஒரு சங்கடமான நிலையை உண்டாக்க எண்ணினீர்களா? என்னுடைய தந்தையாக இருப்பதால் தங்கள் விஷயத்தில் நான் மனம் குமுறுவதோடு இருக்க வேண்டியிருக்கிறது. இச்செயலை இன்னொருவர் செய்திருப்பேரையானால் அவருடைய தலையை இந்நேரம் சீவி எரிந்திருப்பேன். இன்று முதல் இன்னொன்றையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். சுடலையில் எலும்பு மாலைகளையும் பாம்பையும் அணிந்து கூத்தாடும் பித்தனுக்கு எவருமே யாகத்தில் அவிர்வாகம் கொடுக்கக்கூடாது. இனி விஷ்ணுவையே பரம்பொருளாக கொண்டு அவருக்கே முதலில் அவிர்வாகம் கொடுக்க வேண்டும் என்றான். இறைவனுக்கு விரோதமான செயல்களை செய்யுமாறு தட்சன் பிறரை தூண்டுவதை கேட்டு நந்தி தேவர் இரு காதுகளையும் பொத்திக்கொண்டு சிவசிவா என்றார். அவனுடைய வார்த்தைகளை மறுத்து பேச தைரியமின்றி விஷ்ணுவும் இந்திரன் முதலான தேவர்களும் அமர்ந்திருப்பது அவருக்கு கோபத்தை உண்டாக்கியது. கண்கள் சிவக்க, கைகள் துடிக்க நந்தி தேவர் ஆசனத்தை விட்டு எழுந்தார். கோபத்துடன் அவர் எழுந்த வேகத்தினால் யாகசாலையில் உள்ள தேவர்களும் முனிவர்களும் நடுங்கினார்கள். நந்தி தேவர் தட்சனை பார்த்து, பிரம்ம புத்திரா, உன்னுடைய கௌரவத்திற்கு ஏற்ற வகையில் உன் பேச்சு அமையவில்லை. ஈசனை இகழ்ந்த உன் நாக்கை துண்டித்திருப்பேன். ஆனால் அவ்வாறு செய்ய இறைவன் எனக்கு அனுமதி தரவில்லை. ஆகவே இம்முறை நீ பிழைத்தாய். இன்னொரு முறை நீ இவ்வாறு பேசுவாயானால் உன் தலையையே துண்டிப்பேன். யாகத்திலே சிவபெருமானுக்கு அவிர்வாகம் இல்லை என கூறினாய். யாகத்திற்கு தெய்வம் சிவபெருமானே அல்லவா? அவரை நீ தெய்வமாக கொள்ளாது அவிர்வாகம் இல்லை என மறுத்து பேசுவதால் யாகத்துக்கு தெய்வம் யார்? விஷ்ணுவை பரம்பொருள் என்று கூறினாய். அந்த விஷ்ணுவே சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர். ஈசனுக்கு அவிர்வாகம் இல்லை எனில் யாகமே இல்லை. அவரை விலக்கி யாகம் செய்பவருடைய தலை அருந்து விழட்டும். சிவனை பகைத்து அவரை இகழ்ந்த வாயை உடைய உன் தலை அழியட்டும். உன்னை சேர்ந்த தேவர்கள் யாவரும் ஒரு நாள் இறந்து மீண்டும் உயிர் பெற்ற அளவற்ற காலம் சூரன் என்னும் அசுரனால் துன்பப்படட்டும் என்று சாபங்களை கொடுத்துவிட்டு கோபத்தோடு யாகசாலையை விட்டு வெளியேறிவிட்டார். அவருடன் வந்த பூதகணங்களும் அவருடன் வெளியேறின. நந்தி தேவர் கோபத்தோடு சாபம் தந்ததும் யாகசாலையை விட்டு வெளியேறியதும் தேவர்களை மிகுந்த வருத்தத்தில் ஆழ்த்தினர். பிரம்மதேவன் மேற்கொண்டு யாகத்தை தொடர அஞ்சியவராய் பாதியிலேயே அதை நிறுத்திவிட்டார். யாகத்தை தொடர்ந்து நடத்தி சிவனுக்கு அவிர்வாகம் தருவது என்று முடிவு செய்தால் தட்சனால் பெருத்த கேடுகள் விளையுமோ என்று அஞ்சினார். அரைக்குறையாக யாகம் கைவிடப்பட்டதால் அனைவரும் கவலையோடு தங்களுடைய இடங்களுக்கு திரும்பினர். ஈசனை விலக்கி தட்சன் செய்த வேள்வி. நீண்ட காலம் சென்றது. உலகிலேயே யாகம் செய்வது முற்றிலும் நின்று போய்விட்டது. யாகம் செய்தால் சிவனுக்கு அவிர்வாகம் தர வேண்டுமே. அப்போது தட்சனுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். ஈசனை விலக்கி யாகம் செய்தாலோ நந்தி தேவருடைய சாபத்திற்கு இலக்காக நேரிடும். ஆகவே முனிவர்களும் அந்தணர்களும் தேவர்களும் யாகம் செய்வதையே விட்டுவிட்டனர். உலகெங்கும் யாகம் நடக்காது விடப்பட்ட விவரம் தட்சனுக்கு தெரிய வந்தது. ஒரு நாள் தன்னை காண வந்த தேவர்களிடம் அவர்கள் யாகம் செய்யாதிருப்பதின் காரணத்தை கேட்டான். அவர்கள் தட்சனுக்கு பயந்து அவன் உள்ள திருப்திக்கு ஏற்றவாறு பதிலளித்தனர். ஏ பிரஜாபதே, சிவனுக்கு அவிர்வாகமன்றி யாகத்தை எவர் செய்கின்றனரோ அவருடைய தலை அருந்து விழ வேண்டுமென்று நந்தி தேவர் சாபம் கொடுத்திருக்கிறாரே, அந்த பயம் காரணமாகவே நாங்கள் நடத்தவில்லை. தேவர்களுடைய பதிலை கேட்டு தட்சன் சிரித்தான். என் தந்தை நடத்திய யாகத்திற்கு சுடலையில் ஆடும் பித்தனாகிய ஈசன் அனுப்பிய நந்தியின் வார்த்தைகளுக்கு பயந்து யாகம் செய்யாதிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம். முதலில் நானே ஒரு யாகத்தை செய்து முடிக்கிறேன். பின்னர் அந்த வழியிலேயே நீங்களும் யாகங்களை செய்யலாம். இவ்வாறு கூறிய தட்சன் அப்போதே விஸ்வகர்மாவை அழைத்து தான் செய்யப்போகும் யாகத்திற்கு ஏற்ற இடத்தை தேர்ந்தெடுத்து
யாகசாலையை அமைக்கும்படி சொன்னான். கங்கை கரையிலே கனகலம் என்னுமிடத்தில் விஸ்வகர்மா மாபெரும் யாகசாலை அமைத்து கொடுத்தான். இந்திராதி தேவர்களும் பிரம்மன், விஷ்ணு முதலானோரும் தங்கள் தங்கள் கூட்டத்தோடு வந்து இருந்து யாகத்தை காணும் வகையில் யாகசாலை சிறப்பாக அமைக்கப்பட்டது. யாகத்திற்கான சாமான்கள் சேகரம் செய்யப்பட்டன. யாகத்தை காண வரும் அந்தணர்களுக்கு உணவுப் பொருள்களும் வாரி வழங்க காமதேனு, சிந்தாமணி, கற்பகவிருஷம், சங்கநிதி, பதுமநிதி முதலானவை தயாராக இருந்தன. தூதுவர்களை அனுப்பி சிவனை தவிர மற்ற அனைவரையும் யாகத்திற்கு அழைத்து வருமாறு அனுப்பினான் தட்சன். தொடரும். நன்றி.